ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம காவேரி தான் ரொம்ப ஓவராக கோவத்தை காட்டி கடுப்பேற்றுறா. விஜயும் வந்து பலூனில் சாரிலாம் கேட்டு வீட்டை அனுப்புறது. இவ்வளோ காலையில் ஏன் வீட்டாண்ட வந்தீங்க? நைட்டே சாரி கேட்டு வாய்ஸ் நோட் அனுப்புறது பத்தாதா? மறுபடியும் ஏன் வந்தீங்கன்றா. கங்கா யமுனா எல்லாம் சொல்லி அவர் நல்லவர்னா அவர் நல்லவரே இல்லை, அவர் போன டைப்பே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் சொல்கிறா. வீட்டுக்கு வந்தவரை நீ இந்த சாரி கேட்குறதெல்லாம் கூட ஊனா இதுக்காக தான், நீ எதுக்கு இங்கே வர, இதோட வராத, உன் குழந்த உன்னை நினச்சி உங்கள் ஒய்ஃப் என்னால் தான் செத்தாங்கன்னு நான் அனுதாபப்பட்டு இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேசுறது தான் தப்பு. இனிமேல் நான் யாருக்கிட்டையும் பேசுகிறேன். என் வீட்டாண்ட உன்னை பார்த்தாவே கடுப்பாகுதுன்னு சொல்கிற ஒரு வார்த்தையை கேட்டு நம்ம விஜயோட மனசு கஷ்டப்படுது பாருங்க. அப்படியே பலூன்லாம் போட்டுட்டு அவர் திரும்பி போகிறாரு பாருங்க. அந்த திரும்பி போகும்போது அப்பா அவ்வளோ ஒரு ஃபீலிங். இம்மீடியாக அழுதுட்டோம் நம்ம விஜயை பார்த்து. காவேரி ரொம்ப கோவத்தை காட்டி கடுப்பேற்றுறா. இந்த கேரக்டர் காவேரிக்கு செட்டே ஆகாது. காவேரினா லவ் தான், ஆனால் காவேரி அந்த பலூன்லாம் வாரிமை வெளியே போடுறா. அந்த சாரதம்மா கட்டியும் நீ அம்மாவான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. எங்கன்னா போய் தொலை வீட்டை விட்டுன்னு. அப்போ இவன் உண்மையாகவே அந்த மாப்பிள்ளை பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டானா? கண்டிப்பாக இல்லை. விஜய் மேலே இருக்கிற கடுப்பால் தான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. இனி வந்து நம்ம விஜய் தான் இங்கே வரக்கூடாது. ஆனால் இருந்தாலும் விஜய்க்கு மனசு கேட்காது. ஏன்னா சாரதாம்மா காணான்னு சொல்லிடும் போது அவரால் இருக்க முடியுமா? அவங்க அத்தைக்காக ஓடியாந்து தான் ஆகணும். ஓடியாந்தாலும் சாரதாம்மாவை கண்டுபிடிச்சாலும் காவேரி விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்தாருன்னா, கொஞ்சம் அடிக்கடிக்கு சந்திக்காமல் இருந்தாருன்னா காவேரிக்கு கண்டிப்பாக மனம் இறங்கும். ஆனால் இன்றைக்கி எபிசோடில் காவேரி பேசின வார்த்தைகள் அத்தனையும் தவறு. சாரதாம்மாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்படுது. ஒரு அம்மாவாக வந்து ஒரு பொண்ணு வந்து அடங்கா பிடாரின்னு சொல்லிட்டாங்கன்னு கோவம் வரதான் செய்யும். இருந்தாலும் அதை வந்து ஏன் அம்மா சொன்னாங்கன்னு கொஞ்சம் நேரம் யோசித்து கொஞ்சம் பொறுமையாக கேட்டிருக்கலாம். ஒரு அம்மாவாக ஏன் இப்படி தப்பு தப்பாக பேசுகிறேன்னு, ஆனால் என் கண் முன்னாடி நிற்காத போய் தொலைன்ற வார்த்தை ரொம்ப கஷ்டம். அதே போல் விஜயும் வந்து என்னை பார்த்தாவே எனக்கு கடுப்பாகுது, இந்த இதோட வராதுன்னு கேட்குறது ரொம்ப அதிகமாக இருந்தது. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.